ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத கெட்டி தயிர் சேர்த்து தயிரை நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தயிரை சரியாக பீட் பண்ணலன்னா நம்ம கேக் பேக் பண்ணிவிட்டு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயிரை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 கப் பவுடர்ட் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைனா 1/2 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த எண்ணெயை சேர்த்த உடனே தயிர், சுகர், இந்த எண்ணெய் மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கேக் பண்ண போகிற பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த கேக் டின்னில் நம்ம பேக் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த பால் காய்ச்சிற பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி இந்த கேக்கை பேக் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேக் டின் எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. கேக் டின் இல்லைனா கூட நம்ம இந்த மாதிரி பால் காய்ச்சிற பாத்திரத்தில் கேக்கை அருமையாக நம்ம பேக் பண்ணலாம். இந்த மாதிரி பால் காய்ச்சிற பாத்திரம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து அடிப்பாகம் சைட்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ஷீட்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி மைதாவை டஸ்ட் பண்ணாலே கேக் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பால் பாத்திரமோ இல்லைனா கேக் டின்னோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரமோ இல்லைனா பர்ஃபெக்டாக மூடி இருக்கிற கடாயை இட்லி பாத்திரத்துக்கு உள்ளார இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைனா நல்ல ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற பவுல் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் கவுத்து போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பவுல் மேலே ஒரு ஜல்லடையை வச்சு அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வெட் இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளார மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேக் பேக் பண்ணுற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரீஹீட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளார வச்சிடணும். இப்போ எடுத்து வச்சு இந்த 3/4 கப் அளவு பாலையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த கேக் மிக்சரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கிற இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த கேக் பேக் பண்ணுற பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்கும் போது இதோட சைட்ஸ் அந்த இட்லி பாத்திரத்தை எங்கேயும் டச் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு 35 மினிட்ஸ் ஆனவுடனே நீங்கள் ஒரு தடவை கேக்கை செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு முறுக்கு கம்பியோ இல்லை டூத் பிக்கை வச்சு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. மாவெல்லாம் எதுவுமே ஒட்டலை. இப்போ இந்த பாத்திரத்தை வெளியில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு நைஃபை வச்சு சைட்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம பேக்கிங் ஷீட் கூட யூஸ் பண்ணல, ஆனாலும் கேக் ரொம்ப அருமையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. கேக்கில் லைட்டாக இந்த மாதிரி வெடிப்பு வர்றது சகஜம்தான். நீங்கள் இதை பர்த்டே கேக்காக ரெடி பண்ண போகிறீங்கன்னா மேலே லைட்டாக ஒரு தின் லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் நம்ம பர்த்டே கேக்காகவும் நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் இல்லைனா குழந்தைங்க கேக் சாப்பிடணுன்னு ஆசைப்படும் போது வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம்.
பாருங்கள், கேக் சூப்பராக நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.